ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்துடலாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்று கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் நவம்பர் 20 புதன்கிழமை. சரிங்களா? இன்னைக்கு பஞ்சமி திதி. வாராகி வழிபாடு மிக மிக சிறப்பு. வாராகி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து விதமான காரியங்களிலும் பக்கபலமாக பக்கத்துணையாக நின்று வாராகி அம்பாள் நம்மளை காப்பாற்றுவா. அதே டைம் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் வந்து தீரும். கடன் தொந்தரவுகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வாராகி வழிபாடு தான். அந்த வாராகி வந்து பெரிய லெவல்ல நமக்கு மிகப்பெரிய அளவுல கடன்களை வந்து தீர்த்து குடும்பத்துல இருக்கிற திருஷ்டி தோஷங்கள், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அது ஒரே தீர்வு. என்ன? பஞ்சமி வழிபாடு. பஞ்சமி இன்னைக்கு வாராகி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக அற்புதம். புனர்பூச நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, அதாவது 9:15 to 10:15. மாலை 4:45 to 5:45 வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு. சூலம் வடக்கு பக்கமாக சூலம். பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க. மேஷம், குழந்தைகளின் கல்வி தொடர்பான மனம் மகிழும் நிகழ்வுகள்ங்க. ஓகேங்களா? குழந்தைகளின் கல்வி தொடர்பான ஒரு விஷயம் எல்லாமே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனம் மகிழும் நிகழ்வுகள். சரிங்களா? உங்களுடைய மனசுக்கு வந்து என்னென்ன பண்ணும், இப்படி எல்லாம் பண்ணணும்னு சில விஷயங்கள் நினைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நீங்க பண்ணுவீங்க. மனம் மகிழும் நிகழ்வுகள், குடும்பத்துல சந்தோஷம் எல்லாமே வந்து பெரிய லெவல் வந்து இன்னைக்கு இருக்கும் மேஷ ராசிக்கு. ரிஷபம், முயற்சிகளில் வெற்றி, இளைய சகோதரன் நன்மை. நீங்க பண்ற முயற்சிகளில் வெற்றி, அது வந்து தொழில் சம்பந்தமா இருந்தாலும் சரிதான், வேலை பார்க்குற இடத்துல வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், இல்ல அப்படின்னா வந்து பதவி உயர்வு கிடைக்கணுங்கிற அந்த முயற்சிகளா இருக்கு இல்லையா? அந்த முயற்சிகளில் வெற்றி, உங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக நன்மைகள் நல்ல விதமா நடக்கும். மிதுனம், வருமானம் உயரும், குடும்பத்தில் மகிழும் நிகழ்வுகள். ஓகேங்களா? வருமானம் வந்து தொழில் சம்பந்தமான விஷயத்தில் வருமானம் பெரிய லெவல்ல நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல மனம் மகிழும் நிகழ்வுகள், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து தெரியும். அதன் மூலமாக மனம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும். கடகம், எண்ணிய காரியங்களில் வெற்றி, சுறுசுறுப்புங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கடகத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு. அப்போ ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணும்போது என்ன எப்படி இருக்கும்? நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி, மனசும் உடம்பு அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும். ரொம்ப அழகா எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. சிம்மம், முதலீடுகள் விரயம் அதிகம், செலவில் கவனம். ஓகேங்களா? முதலீடுகள் பண்ணுவீங்க. ஒரு பிசினஸ் சம்பந்தமான முதலீடுகள், இல்ல அப்புறம் ஒரு பைக் வாங்குறதுக்கு வச்சுக்கோங்களேன். பைக் வாங்குறதுக்கு வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் போய் கட்டிட்டு வருவீங்க இன்னைக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் முதலீடுகள் தானே இதெல்லாமே. அதே டைம் வந்து விரயங்கள் அதிகம் தான் இருக்கும். அப்ப நம்ம கையில இருக்கிற காசு வந்து முதலீடுகளை பண்ணும்போது விரயங்கள் அதிகம். ஓகேங்களா? செலவு பண்ணும்போது கவனம். இது வேணும் என்னங்கிற பார்த்து செலவு பண்ணுங்க. கன்னி, தொழில் வியாபார லாபம் கூடும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்னைக்கு கன்னிக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். துலாம், தொழிலில் புதிய வாய்ப்பு, லாபம், முன்னேற்றம். சூப்பருங்க. தொழில வந்து புதிய வாய்ப்புகள். ஓகேங்களா? அங்கேயே ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த தொழில் வந்து வேற லெவல்ல மாறுறதுக்கான அந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். லாபமும் இருக்கும். அதே டைம் வந்து இன்னைக்கு முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து துலாம் ராசிக்கு இருக்கு. விருச்சிகம், சுபகாரிய நிகழ்வுகள், தந்தையின் மூலம் நன்மை. ஓகேங்களா? சுபகாரிய நிகழ்வுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரிங்களா? நீங்க நினைத்து கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்பா கிட்ட வந்து சில விஷயம் கேட்டிருப்போம். அப்பா வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அப்ப அப்பா கிட்ட வந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, எல்லாமே நடக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலும் வந்து ரொம்ப கவனமா இருந்ததுங்க. முக்கியமா கேட்டை நட்சத்திரக்காரங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க. இது மிக மிக சிறப்பு. தனுசு, எதிர்பாராத பிரச்சனை, எதிர்பாராத வரவுகள். ஓகேங்களா? தொழில் சம்பந்தமா எதிர்பாராத ஒரு பிரச்சனையும் வரும். அதே டைம் பாத்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? சரிங்களா? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி எதிர்பாராத சிக்கல்கள் இருக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத வரவுகளும் இருக்கின்றது. அப்போ இரண்டையுமே வந்து சமாளிப்பீங்க நீங்க. மகரம், கூட்டு தொழில் லாபம், நண்பர்களால் உதவி. ஓகேங்களா? கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய நண்பர்களால் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது பிசினஸ் சம்பந்தமான விஷயம் இருந்தாலும் சரிதான், எதா இருந்தாலும் சரிதாங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவியில் உங்களை தேடிக்கொண்டு வரும் இன்னைக்கு. கும்பம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், உடல் நலனில் கவனம். ஓகேங்களா? ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருப்பீங்க, அந்த வேலை வாய்ப்பு அதாவது சில பேருக்கு வந்து கிடைக்கும். இதே டயத்துல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். எப்படி அப்படின்னா ரொம்ப நாளா அதாவது அங்கேயே ஒரு வேலையில இருப்போம், இதை விட அதிகப்படியான வருமானம் வேணும் அப்படின்ட்டு வேற ஒரு வேலை தேடிப்பீங்க. அந்த வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். ஆனா உடல் நலனில் கவனம். ஓகேங்களா? உடம்ப வந்து கவனமா பாத்துக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா கூட ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. மீனம், மனம் மகிழும் நிகழ்வுகள், குழந்தைகள் மீது கவனம், பெருமை. ஓகே,
பாத்தீங்களா, மனம் மகிழும் நிகழ்வுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே டைம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் மீது கவனம், அதாவது குழந்தைங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கவனமா பாத்துக்கோங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா இந்த பெருமை, அவங்களால குழந்தைகளால் உங்களுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.